importance of clowns and fools in Shakespeare's play அப்படிங்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ். சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஃபூல்ஸ் அப்படின்னா ஏதோ அறிவே இல்லாதவங்க அப்படின்னு. ஷேக்ஸ்பியரோட டைமில் ஃபூல்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபிலசாபிக்கலான ஐடியாஸ் சொன்னாங்க. கிளவுன்ஸ் அப்படின்றவங்க தே ஆர் மென்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அலோன். சரிங்களா? நம்ம கிளவுன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட கிளவுன்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிட்சம்மர் நைட் ஸ்ட்ரீமில் நிக் பாட்டம், பக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த காமெடி ஆஃப் எரர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ட்ரோமியோ ஆஃப் எஃப்யூசஸும் ட்ரோமியோ ஆஃப் சைராக்யூஸ். அதே மாதிரி நம்மளுடைய டெம்பஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலிபன், இவங்கெல்லாம் ட்ரிங்க்யூலோ, ஸ்டெஃபானோ, கேலிபன், இவங்கெல்லாம் வந்து கிளவுன்ஸ். கிளவுன்ஸ்னாலே தே ஆர் மென்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிளவுன்ஸ். ஆனால் ஷேக்ஸ்பியர் டைமில் ஃபூல்ஸ்னா நம்ம ஏதோ அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஷேக்ஸ்பியரோட டைமில் வந்து பார்த்தோம்னா ஃபூல்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப என்லைட்டன்டான சேயிங்ஸ்லாம் வந்து சொன்னது ஃபூல்ஸ் தான். சரிங்களா? இன்ஃபேக்ட் கிங் லியரோட ஃபூல், இந்த ஃபூலுக்கும் கிளவுனுக்கு என்னன்னா, கிளவுன்ஸ் வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள் தான் கிளவுனாக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது காமெடியில் தான் கிளவுன்ஸ். ட்ராஜடியில் வர ஃபூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபூல்ஸ் வந்து பார்த்தோன்னா கோர்ட்டில் இருப்பாங்க, ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அவங்க அந்த புத்தி கூர்மை நம்மளால் பார்க்க முடியும். ஃபூல்ஸோட புத்தி கூர்மை, அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளவுன் அப்படின்றவர் கம்ப்ளீட்டாக ஜோக் மட்டும்தான் பண்ணுவார். அவரோட இடியாட்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார், அது ஜோக்காக இருக்கும். ஆனால் ஃபூல்ஸ் அப்படின்றவங்க அவங்களோட டயலாகே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அறிவார்ந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஃபூல்ஸ்லேயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபூல்ஸ் சொல்கிறாங்க. நேச்சுரல் ஃபூல்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஃபூல்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் சொல்கிறாங்க. இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபூல்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப அறிவாளியான ஆட்கள். ஆனால் ப்ரொஃபஷனலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னை ஒரு முட்டாள் மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய விவேக் அவர் இருக்கார் இல்லைங்களா, கலைவாணர் விவேக், நல்ல இன்டெலிஜென்ட்டான ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா மூவிக்கு ஏற்ற மாதிரி, கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவு கம்மியாக இருக்கவர் மாதிரி மாறிக்குவார். அதே மாதிரி நம்மளுடைய மிஸ்டர் பீன், ஆட்கின்சன், சரிங்களா, ஜிம் கேரி, சரிங்களா, ரொம்ப ரொம்ப பயங்கரமான நடிகர் ஜிம் கேரி எல்லாம். ஸோ ஜிம் கேரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேடையிலலாம் பேசும்போது, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில், ஆஸ்கர் அவார்ட்ஸில், அகாடமி அவார்ட்ஸ்லாம் பேசும்போது ரொம்ப அவரோட அந்த பிரிம்மிங் நாலேஜ் நமக்கு தெரியும். ஆனால் மூவியில் பார்த்தோன்னா ஒரு இடியாட்டிக்கலாக பேசுவார். சரிங்களா? இந்த ஃபூல்ஸோட ரோல் இதுதான். ஸோ அதனால தான் கிங் லியரோட ஃபூல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபூல்ஸ் ஹேட் நெவர் லெஸ் பிட் இன் அ இயர் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ ஃபூல்ஸ் ஹேட் நெவர், கிங் லியரோட ஃபூல் சொல்கிற கொட்டேஷன் இது. ஃபூல்ஸ் ஹேட் நெவர் லெஸ் விட் இன் அ இயர், ஃபார் வைஸ் மென் ஆர் grown foppish. They know not how their wits do veer. Their manners are so apish அப்படின்னு கிங் லியரோட ஃபூல் சொல்கிறார். ஸோ இந்த ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே ஹைலி இன்டலெக்சுவலாக இருப்பாங்க, இந்த ப்ரொஃபஷனல் ஃபூல்ஸ். வேற ஆர்டிஃபிஷியல் ஃபூல்ஸ் அப்படின்றவங்க நேச்சுரலாகவே வந்து அவங்க ஃபூல்ஸாகவே இருப்பாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபூல்ஸை தான் நம்ம கிளவுன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட ஃபூல்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு நிறைய ஒர்க்கில் வந்து நமக்கு வி ஹவ் காட் லாட் ஆஃப் ஃபூல்ஸ். இப்போது ஆஸ் யூ லைக் இட் எடுத்துக்கிட்டோம்னா டச் ஸ்டோன், 12th நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெஸ்டே, கிங் லியரோட ஃபூல். அதே மாதிரி நம்ம பழக்கமான ரொம்ப ஃபேமஸான ஃபூல்ஸை பற்றி மட்டும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஏகப்பட்ட ஃபூல்ஸ் இருக்காங்க. மிட்சம்மர் நைட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிக் பாட்டம் அண்ட் பக்கு. அதே மாதிரி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா லான்ஸ்லாட் கோபோ. சரிங்களா?
அதே மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரோமியோ ஆஃப் எஃப்யூசஸ் அண்ட் சைரக்யூஸ், இவங்கெல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட்டான இந்த ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த எல்லா ஃபூல்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் நமக்கு இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கிரேவ் டிகா, ஹேம்லெட்டில் வர கிரேவ் டிகா, ஃபால்ஸ்டாஃப், நான் மறந்துட்டேன் பாருங்க ஃபால்ஸ்டாஃபோட நேம். இன்ஃபேக்ட் ஃபால்ஸ்டாஃப் வந்து ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் 1ல் ஃபால்ஸ்டாஃபோட கேரக்டர் வந்து அவ்வளோ ரசித்தாங்க எல்லாருமே. சரிங்களா? சார் ஜான் ஃபால்ஸ்டாஃப். ஸோ ஈவன் நம்மளுடைய குவீன் எலிசபெத்துமே ஃபால்ஸ்டாஃபோட கேரக்டரைசேஷன் ரசித்ததுனால குவீன் எலிசபெத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபால்ஸ்டாஃபை ஒரு ப்ராமினன்ட் கேரக்டராக வச்சே எழுதப்பட்ட ஒர்க் தான் வந்து மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நமக்கு நிறையா ஃபூல்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபூல்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம அந்த கிளவுன்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் அப்படின்றது எப்பயுமே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். நான் சொன்ன கொட்டேஷன் இங்கே இருக்கு. சரிங்களா? கிங் லியரோட ஃபூலோட கொட்டேஷன் பாருங்க. Fools had never less wit in a year, for wise men are grown foppish. They know not how their wits do wear, their manners are so apish. Foppish, apish. சரிங்களா? And the list of fools பார்த்தோன்னா we have got lot of prominent fools. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர்னா ஃபால்ஸ்டாஃப் தான். ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் இருக்காரு. இந்த ஃபால்ஸ்டாஃப் வச்சு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளே எழுதுனது தான் என்னது, மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர். அதே மாதிரி மச்சோட அபவுட் நத்திங்கில் டாக்பெரி, ஹேம்லெட்டில் கிரேவ் டிகர். சரிங்களா? கிரேவ் டிகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேம்லெட் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பார். அந்த சீனே வந்து ஷேக்ஸ்பியர், ஏன் வந்து ஷேக்ஸ்பியர் ஒரு மாஸ்டர் அப்படின்னா அந்த சீன் தான். ஜாலியாக ஒருத்தர் கிரேவ் டிக் பண்ணிட்டு இருப்பாரு. கிரேவ் டிக் பண்ணும்போது அந்த கிரேவுக்குள்ள ஒரு மண்டையோடு இருக்கும், அந்த மண்டையோட வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க கிரேவ் டிக்கரும் ஹேம்லெட்டும். அப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது யாருக்காக இந்த கிரேவ் அப்படிங்கும்போது ஒரு கேர்ளுக்காக அப்படின்னு. கேர்ளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. கேர்ள் என்ன என்ன டிசீஸ், பிளேக், பியூபானிக் பிளேக்ல கீழே இறந்துட்டாங்களா அப்படிங்கும்போது இல்லை சியூசைடு. சியூசைடா இந்த ஊரில் என்னையா நமக்கு தெரியாமல் சியூசைடு அப்படிங்கும்போது கரெக்டாக ப்ரொசஷன் வருது. ப்ரொசஷனில் வந்து லியார்டிஸ் வர்றாரு. அப்புறம் லியார்டிஸை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இவர் எங்கே வர்றாருன்னா இவரோட சிஸ்டர் அப்படிங்கும்போதே முடிவு பண்ணிடுறாரு, ஐயோ அப்போ நம்மளோட ஆள் ஜெர்ட்ரூடு தான் சூசைடா அப்படின்ட்டு. அவ்வளோ நேரம் ஃபன்னாக இருந்த ஒரு சீன் ஜெர்ட்ரூடோட ஃபியூனரல் அப்படிங்கும்போது அப்படியே டோட்டலாக வந்து ஒரு அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர். சரிங்களா? ஸோ அந்த கிரேவ் டிக்கரோட சீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, கிரேவ் டிக்கிங் அப்படின்றதே ஒரு ப்ராமினென்ட்டான சீன். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் தியேட்டரில் அந்த கிரேவ் டிக்கிங் அப்படின்றதே வந்து ஒரு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்த்தோம். அதே மாதிரி மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் நிக், பாட்டம், பக்கு இவங்கெல்லாமும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். காஸ்ட், இவங்க ஃபூல்ஸ் இல்லை, கிளவுன்ஸ். ஸோ கிளவுன்ஸுக்கும் ஃபூல்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? கிளவுன் அப்படின்றவங்க காமன் மேனாக இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய கிங்கு கிட்டெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்க மாட்டாங்க. கிங்கோட கோர்ட்டில் இருக்கிற மாதிரி கிங்கோட ஜஸ்டராலாம் இருக்க மாட்டாங்க ஃபூல்ஸ். இந்த கிளவுன்ஸ் அப்படின்றவங்க ஒரு நார்மலான லேமேனாக இருப்பாங்க. ரொம்ப காமிக்கலான நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ரியல் லைஃப் கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து காமன் லாங்குவேஜாக இருக்கும், காமன் மேனோட லாங்குவேஜாக இருக்கும். சரிங்களா? இதே ஃபூல்ஸ், அந்த கோர்ட்டில் இருக்க ப்ரொஃபஷனல் ஃபூல்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட லாங்குவேஜ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபிலசாபிக்கல் லாங்குவேஜாக இருக்கும். சரிங்களா? அப்போ நிக், பாட்டம், பக்கெல்லாம் வந்து நமக்கு அந்த கிளவுன்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்துடுறாங்க. சரிங்களா? காஸ்டர்ட், ஃபெஸ்டே, டச்ஸ்டோன் ஆஸ் யூ லைக் இட்ல டச்ஸ்டோன், 12th நைட்டில் ஃபெஸ்டே. அதே மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸில் ட்ரோமியோ ஆஃப் எஃப்யூசஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைரக்யூஸ். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ப்ராமினென்ட்டான ஃபூல்ஸ். இன்னும் ஒவ்வொரு ஃபூல்ஸும் அவங்களோட கொட்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுன்ஸ். இந்த ஃபூல்ஸுக்கும் கிளவுன்ஸுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, கிளவுன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இங்கே கீழே இந்த டேபிளில் இருக்கு பாருங்க. ஃபூல்ஸ் தே ஆர் ஆஃபன் அட்டாச்டு டு கோர்ட். ஃபூல்ஸ் வந்து கோர்ட்டில் இருப்பாங்க. கிங்குக்கு வந்து ஃபூல்ஸ் மாதிரி தன்னைத்தானே முட்டாளாக மாற்றிக்கிட்டு கிங்கை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க ஃபூல்ஸ். ஆனால் கிளவுன் அப்படின்றவங்க பை நேச்சுரலாகவே அவங்க வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலி டல்லாக இருப்பாங்க கிளவுன்ஸ். சரிங்களா? இதே ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலசாபிக்கலாக இருக்கும், அவங்க பேச்செல்லாம் ரொம்ப வைஸ் அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் கிளவுன்ஸ் வந்து தே ஆர் காமிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஸ்பீக் ட்ரூத் போல்ட்லி. whereas clown
creates humor through action. நம்ம ஃபூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிங் லியரோட ஃபூல் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபூலுக்கு. சரிங்களா? ஸோ கிங் லியரோட ஃபூல் ஆகட்டும், அதே மாதிரி மச்சட் அபவுட் நத்திங்ல வர டாக்பெரி ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிளவுனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா மச்சட் அபவுட் நத்திங்ல வர நிக் பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த கிளவுன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கிளவுன்ஸ் வந்து காமிக்கல் ரிலீஃப் நிறைய கொடுப்பாங்க. இந்த ஹேம்லெட்ல வர கிரேவ் சொல்லுங்க. மிட்சம்மர் நைட்ஸ்ல தான சார் பாட்டம் மச்சட் அபவுட் நதிங். எஸ், நிக் பாட்டமும் பக்கும் மிட்சம்மர் நைட் ஸ்ட்ரீம் தான். எம்ன்றதுனால அப்படியே அங்க போயாச்சு. ஸோ கிளவுன்ஸ்ல பாருங்க, கிளவுன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ரெடியூஸ் டென்ஷன். இப்போ ஹேம்லெட்ல வந்து அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக அந்த ஹேம்லெட் சீன்ல இனிஷியலா ரொம்ப ஹாப்பியான ஒரு மூட்ல இருக்கும் அந்த கிரேவ் டிகர் சீன். ஆனா அது யாருடைய ஃபியூனரல், ஜெர்ட்ரூடோட ஃபியூனரல் அப்படிங்கும்போது அப்படியே டோட்டலா அந்த சீனே மாறிடும். ஸோ அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்காக இருக்கும். ஒஃபீலியாவோட ஃபியூனரல் தானே சார்? ஒஃபீலியா, சாரி நான் எஸ் ஒஃபீலியா தான். ஜெர்ட்ரூட் வந்து அவங்களோட அம்மா. எஸ் ஒஃபீலியா. ஸோ ஒஃபீலியாவோடதுங்கும் போது அப்படியே டோட்டலா சீன் மாறிடும். ஓகே. அதே மாதிரி மேக்பெத்தில் அந்த போர்ட்டர் காமிக்கல் ரிலீஃபா இருக்காரு. ஸோ இந்த கிளவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நார்மலாகவே அவங்க அந்த லோ ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அந்த ஹியூமன் ஃபூலிஷ்னஸை வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க கிளவுன்ஸை. ஸோ பீயிங் அன் ஆர்டினரி மேன் தே கேன் ஸ்பீக் ஃப்ரீலி கிளவுன்ஸை. சரிங்களா? ஸோ கிளவுன்ஸோட ட்ரெய்ட்ஸ் பார்த்துக்கோங்க. கிளவுன்ஸ் ரெப்ரசன்ட் ஆர்டினரி லைஃப், ஆர்டினரி பீப்புள், டெய்லி லைஃப், காமன் சென்ஸாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ராயல் அண்ட் சீரியஸ் செட்டிங்கில் ரியலிசம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ எலிசபெத்தன் ஆடியன்ஸ்க்கு பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹியூமர் அப்படின்றது ரொம்ப பிடிக்குது. அதனால ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளவுன்ஸை வச்சு பிசிக்கல் காமெடினா தள்ளுறது, சரிங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஓடுறது, துரத்துறது, அந்த மாதிரியான சில பிசிக்கல் காமெடி, வேர்ட் பிளே, சாங் பாடுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ஷேக்ஸ்பியரின் கிளவுன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்றாங்க. சரிங்களா? அதே ஃபூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபூல்ஸை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். நேச்சுரல் ஃபூல்ஸ், நார்மலாகவே அவங்க ஃபூலாக இருப்பாங்க. அவங்க பை பை நேச்சர் அவங்க சிம்பிள் மைண்டடாக இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான சில ஃபூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்பெரி, மச்சட் அபவுட் நத்திங்ல வர டாக்பெரியும், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ல வர்ற நிக் பாட்டமும். சரிங்களா? இதே ப்ரொஃபஷனல் ஃபூல் அப்படின்றவங்க அவங்களோட ஜாபுக்காக ஒரு கிங்கை என்டர்டெயின் பண்றதுக்காக அவங்க தன்னை ஃபூலா மாத்திக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th நைட்ல இருக்க ஃபெஸ்டே, ஆஸ் யூ லைக் இட்ல இருக்க டச் ஸ்டோன், அதே மாதிரி கிங் லியர்ல இருக்க லியரோட ஃபூல். சரிங்களா? ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குமான எக்ஸாம்பிள். ட்ராஜடியில் ஃபூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜடியில் வந்து இப்போ கிங் லியரில் வந்து ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். சரிங்களா? இப்போ கிங் லியரோட டாட்டர்ஸ் வந்து அவரை மதிக்காம அனுப்பிச்சிடுறாங்க. கார்டீலியா என்னதான் உண்மையை பேசினாலும் கார்னரிலும் ரீகனும் கிங் லியர் நீங்க வந்து எனக்கு கடவுளுக்கு மேல அப்படி இப்படின்னு புகழ்ந்தாலும் அவரை வந்து துரத்தி விட்டுறாங்க. அப்போ நீ ஏன் இவ்வளவு ஃபூலா இருக்க அப்படின்றத கிங் லியரை பார்த்து அந்த ஃபூல் வந்து அவ்வளோ இதா சொல்றாரு. சரிங்களா? ஸோ கிங் லியரோட ஃபூல் ஹி கால்ஸ் கிங் லியர் ஃபூல். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப இந்த ஃபூல்ஸ்லயே வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃபூல் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் லியரோட ஃபூல் தான். அந்த ஃபூல் தொடர்ச்சியா கிங் லியர் ஒவ்வொரு இடத்துலையும் சஃபர் ஆகும்போது, மழையில வந்து வெளியில போக முடியாம, வீடு இல்லாம ஒரு பெக்கரோட வீட்டில், ஒரு நோமேடோட அந்த ஒரு டென்ட்ல வந்து தங்கி இருக்கும்போது கூட எப்படி இருக்க வேண்டிய கிங் ஒரு ஃபிளாட்டரிக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ மோசமான நிலைக்கு வந்துட்டியே அப்படின்றத ஓப்பனா வந்து கிங் லியர்கிட்ட டிக்ளேர் பண்றாரு கிங் லியரோட ஃபுல். சரிங்களா? ரொம்ப ப்ராமினென்ட்டான கேரக்டர். அதே மேக்பெத்தில் இருக்க அந்த போர்ட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டங்கனோட மர்டருக்கு அப்புறம் வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெல்லோட கேட்டை வச்செல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணும்போது நமக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையுது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அந்த போர்ட்டர் வந்து அந்த மேக்பெத்தோட அந்த வீட்டை பற்றி சொல்லும்போது இது ஹெல்லோட கேட்டு மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த சீரியஸ்னஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குறாரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஃபூல் தான். ஆனால்
கிங்லியர்ல இருக்க ஃபூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன். சரிங்களா? இன்ஃபேக்ட் அந்த கிங்லியரோட ஃபூல் சொன்ன கொட்டேஷன் தான் நம்ம அது ஒரு தனி ஸ்லைடாவே பார்த்தோம். இந்த இதுல என்னது fools had never less fools had never less wit in a year, for wise are grown foppish, they know not how their wits do wear, their manners are so apish. சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்டான இது ட்ராஜடியில் வந்து ஃபூல்ஸ் வந்து மெயினாக அந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்காக கைண்ட் ஆஃப் காமிக் ரிலீஃப்காக ஃபூல்ஸ் இருந்தாங்க. காமெடி காமெடினாலே அங்கே காமெடி நிறையா இருக்கும். அப்போ வந்து அங்கே இருக்க ஃபூல்ஸ் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து என்ன எப்படி இருந்தாங்க அப்படின்னா க்ளவுன்ஸ் மாதிரியும் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃபெஸ்டே 12th நைட்டில் ஃபெஸ்டே வந்து பார்த்தோன்னா அடிக்கடி பாடுவார். அதே மாதிரி நிறைய விட்டி ரிமார்க்ஸ்லாம் இது பண்ணுவார். அப்புறம் ஒஃபீலியாவோட ஃபால்ஸ் மோர்னிங்கை வந்து வெளிப்படுத்திடுவார். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து அந்த ஒஃபீலியாவோட டிஸ்கைஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறவர் ஃபெஸ்டே. அதே மாதிரி டச் ஸ்டோனும் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சர்காஸ்டிக்கான ஒரு பர்சன் தான். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ட்ராஜடியில் இருந்த ஃபூல்ஸ் யார்? கிங்லியரோட ஃபூல்ஸு, மேக்பெத்தோட போட்ரு, மேக்பெத்தில் வர போட்ரு. அதே மாதிரி காமெடியில் வந்து பார்த்தோன்னா ஃபெஸ்டே, டச் ஸ்டோன்லாம். இந்த ஃபூல்ஸ்க்கு வந்து பார்த்தோம் ஃபூல்ஸும் சரி க்ளவுன்ஸும் சரி. க்ளவுன்ஸ் வந்து நார்மலாக ஃபிலசாஃபிக்கலாக நிறையா சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா க்ளவுன்ஸ் அப்படிங்கிற காமன் மேன் தான். அவங்க வந்து அவ்வளோ ஃபிலசாஃபிக்கலாக வைஸாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபூல்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறையா உண்மை பேசுவாங்க. சரிங்களா? தே ஹேட் த ஃப்ரீடம் டு ஸ்பீக் த ரியாலிட்டி. சரிங்களா? இப்பயுமே வந்து பார்த்தோன்னா நிறையா காமெடியில் சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்ற அவலத்தை காமெடி மூலமாக இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? நிறைய காமெடி ஷோஸில் நிறைய மூவிஸில் விவேக் அதுதான் நிறைய பண்ணார். காமெடின்ற பேரில் எல்லா வகையான அவலத்தையும் தட்டி கேட்டார். சரிங்களா? ஸோ அதை காமெடியாகவே டீல் பண்ணார். இதே அது ஒரு ஹீரோ பேசியிருந்தால் பெரிய சென்சார் போர்டில் பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹேட் தட் லைசன்ஸ்டு ஃப்ரீடம் டு கிரிட்டிசைஸ். சரிங்களா? apart from being entertainers, they look into the reality of the society and they expose the reality. சரிங்களா? and they expose the human weakness aspect. ஸோ இந்த ஃபூல்ஸோட லாங்குவேஜ்லாம் எப்படி இருந்தது? அப்போ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா லாங்குவேஜ் சாதாரணமான ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ஷேக்ஸ்பியர் வந்து சிரத்தை எடுத்து அவங்களோட லாங்குவேஜில் எழுதுறாங்க. பன்ஸ் நிறையா. ஃபன்ஸ்ன்றது வேற, பன்ஸ்ன்றது வேற. பன் அப்படின்றது பிளேயிங் வித் வேர்ட்ஸ். சரிங்களா? பன்ஸ் அப்படின்றது பிளேயிங் வித் வேர்ட்ஸ். பன்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க, ரிடில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ப்ராவர்ப்ஸ், டபுள் மீனிங்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ கிங் லியரோட ஃபூல் வந்து பார்த்தோன்னா ஹி யூஸ்ட் லாட் ஆஃப் ரிடில்ஸ் டு பிரிங் அவுட் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த கிங். சரிங்களா? அதே மாதிரி ஃபிலசாஃபிக்கலாக அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட தீம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டிக்கும் அப்பியரன்ஸுக்கும் வந்து அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா ரியாலிட்டி வெர்சஸ் அப்பியரன்ஸ், விஸ்டம் வெர்சஸ் ஃபூலிஷ், ட்ரூத் வெர்சஸ் அத்தாரிட்டி, ஹியூமன் வீக்னஸ், இந்த மாதிரி முக்கியமான கான்செப்டை அவங்களோட இது வந்து டீல் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்களோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக கான்ஷியன்ஸை டீல் பண்ணுச்சு, டச் பண்ணுச்சு, மனசாட்சியை தொட்டுச்சு, அவங்கள வந்து ஃபீல் பண்ண வச்சது. சரிங்களா? ஸோ கிங் லியரோட ஃபூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லியரோட லாஸ்ட் விஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணார். ஸோ க்ளவுனுக்கும் க்ளவுனில் வந்து நம்ம பிட்டு பாட்டம் க்ளவுன் ஃபூலை பொறுத்த வரைக்கும் கிங் லியரோட ஃபூல். ஸோ இவங்க அந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. சில இம்பார்ட்டண்ட் ஃபூல்ஸோட கொட்டேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஸ் யூ லைக் இட்ல டச் ஸ்டோனோட கொட்டேஷன் பாருங்க. The fool does think he is wise. The fool does think. டோத்னா டஸ்ன்னு அர்த்தம். ஃபூல் என்ன நினைப்பாரு? தான் ஒரு அறிவாளி அப்படின்னு நினைப்பாராம். பட் த வைஸ் மேன் நோஸ் ஹிம்செல்ஃப் டு பி ஃபூல். ஃபூல் வந்து தன்னை ஒரு அறிவாளி நினைச்சுக்குவான். ஆனால் ஒரு வைஸ் மேன் என்ன நினைச்சுக்குவான்? தான் ஒரு முட்டாள் நினைச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் ஃபூலுக்கும் வைஸ் மேனுக்குமான டிஃபரன்ஸ். இதே மாதிரி டச் ஸ்டோனே சொல்ற ஐ எம் அ ஃபூல் அப்படின்னு ஒரு கொட்டேஷன். thus we may see how the world wags. இதெல்லாம் டச் ஸ்டோனோட சில இம்பார்ட்டன்டான கொட்டேஷன். இதே ஃபெஸ்டேவோட இம்பார்ட்டன்டான கொட்டேஷன் பாருங்க. better a witty fool than a foolish wit.
இதுதான் அந்த பன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? பன்னா என்னது? வார்த்தையை வச்சு விளையாடுறது. பெட்டர் அ விட்டி ஃபூல் தென் அ ஃபூலிஷ் விட். இட் இஸ் பெட்டர் டு பி விட்டி ஃபூல். அறிவாளியான முட்டாளா இருக்கிறது நல்லது, முட்டாளான அறிவாளியா இருக்கிறத விட. எவ்வளவு அழகான கொட்டேஷன் பாருங்க. இட் இஸ் பெட்டர் அ விட்டி ஃபூல் தென் அ ஃபூலிஷ் விட். சரிங்களா? அதே மாதிரி ஐ வேர் நாட் மோட்லி இன் மை பிரெயின். சரிங்களா? நான் ஒரு பெரிய திங்கர்லாம் இல்லை, நான் ஐ எம் நாட் அ மோட்லி. சரிங்களா? ஐ வியர் நாட் மோட்லி. மோட்லினா என்னது? அது ஒரு திங்கிங் மிஷின். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. pleasure will be paid one time or another. foolery does walk about the orb like a sun. சரிங்களா? எப்பயுமே ஒரு அறிவு குறைந்தவர் பார்த்தீங்கன்னா தான் அறிவாளி, அப்படி அறிவு இல்லாதவர்ன்றே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசன்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர்த்து அது மாதிரி அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ரீசன்ட் டைம்ல நம்ம நிறைய இந்த மாதிரி தான் ஒரு அறிவாளின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் முட்டாள்களா இருப்பாங்க. அது அவங்கெல்லாம் வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்க்கலாம். அவங்க அவங்க பேசுறது, அவங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அவங்க பயங்கர அறிவாளி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு ஒரு ஃபாப்பிஷாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஓப்பனாக சொல்ல, இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான். ஓகே. ஸோ ஃபூலரி டஸ் வாக் அபவுட் த ஆப் லைக் த சன். ஸோ அப்போ அந்த அவர் ஏன் அவரை நான் கொண்டு வரேன் அப்படின்னா, சூர்யா ஒரு அது இப்போ ரீசெண்டாக சூர்யா இது பண்ணியிருப்பார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? சூர்யா என்ன பார்த்து தான் சூர்யாவே அதை செஞ்சார் அப்படிம்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து கிங் லியரோட ஃபூலோட கொட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபூலுங்க இவர். ஸோ இந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொட்டேஷனு, thou shall not have been old till thou had been wise. I am better than thou art now. I am a fool. Thou are nothing. நான் உன்னை விட இப்போ பெட்டரான பர்சன். ஏன்னா நான் ஃபூலாவது இருக்கேன், நீ நத்திங்கா இருக்க அப்படின்னு கிங்கு கிட்ட பார்த்து சொல்றேன். சரிங்களா? இதுதான் இந்த கிங் லியரோட ஃபூல் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃபூல்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிங்கு கிட்டேயே போயிட்டு உன்னை விட நான் பெட்டரான ஆள் தெரியுமா, ஏன்னா நான் ஃபூல், நீ ஆனால் அப்படி இல்லை, யூஆர் நத்திங். யோசிச்சு பாருங்க. அடுத்த கொட்டேஷன் பாருங்க. this cold night will turn us all to fools and madmen. கோல்டு நைட்ல கிங் இருக்கும்போது சொல்றாரு, இந்த கோல்டு நைட்ல எல்லாரும் ஃபுல்லா மேட்மேனா சுத்த போறோம் அப்படின்னு. அது இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான கொட்டேஷன் அடிக்கடி நம்ம பார்த்தோம், fools that never live within a year அப்படின்றது. அதே மாதிரி லெவாச் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்ல வர லெவாச்சோட கொட்டேஷன் பாருங்க. ஓ லார்ட் சார், வை தே ஆர்ட் சர்வ்ஸ் வெல் அகெயின் அப்படின்னு லெவாச் சொல்றாரு ஃபூல்ஸை பத்தி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லான்ஸ் லாட் கோபோ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல அவர் சொல்ற கொட்டேஷன் பாருங்க. சர்டன்லி மை கான்ஷியன்ஸ் வில் சர்வ் மீ டு ரன் ஃப்ரம் திஸ் ஜூ மை மாஸ்டர். அடுத்தது ட்ராய்லஸ் அண்ட் கிருசேட்ல தர்சைட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆல் த ஆர்குமெண்ட் இஸ் த ஓர் அண்ட் அ கக்கோல்ட் அப்படின்றார் தர்சைட்டஸ். சரிங்களா? அதே மாதிரி வார் அண்ட் லெச்சரி கன்ஃபவுண்ட் ஆல். அதே மாதிரி வின்டர் ஸ்டேல ஆட்டோ லைக்கஸ் சொல்ற கொட்டேஷன், தோ ஐ எம் நாட் நேச்சுரலி ஆனஸ்ட், ஐ எம் சோ சம்டைம்ஸ் பை சான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜாக்கஸ் சொல்ற கொட்டேஷன் பாருங்க. கிவ் மீ லீவ் டு ஸ்பீக் மை மைண்ட், கிவ் மீ லீவ் டு ஸ்பீக் மை மைண்ட். ரொம்ப பிலசாபிக்கலான லைன். என்ன பேச விட்டீங்கன்னா தான் நான் ஃபூல் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுவேன். கிவ் மீ லீவ், லீவ்னா பெர்மிஷன் அர்த்தம். கிவ் மீ பெர்மிஷன் டு ஸ்பீக் மை மைண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஃபூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு என்லைட்டன்டான ஒரு பர்சனாக இருந்தாங்க. ஆனால் வென் இட் கம்ஸ் டு கிளவுன், அவங்க வந்து பார்த்தோம்னா தே ஆர் நேச்சுரலி அவங்க வந்து ஒரு நார்மல் மீடியோக்கர் சொசைட்டியை வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபூல்ஸுக்கும் கிளவுன்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபூல்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபூல்ஸில் 2 டைப் இருக்காங்க, ரஸ்டிக், நேச்சுரல் ஃபூல். இந்த ரஸ்டிக் நேச்சுரல் கிளவுன்ஸ் ஃபூல்ன்ட்டு கிளவுன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரஸ்டிக் நேச்சுரல் கிளவுன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் மைண்டடாக இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மிட்சம்மர் நைட் ஸ்ட்ரீமில் வர பாட்டமும், மச்சட் அபவுட் நத்திங்கில் வர டாக் பெரியும்.
சரிங்களா. ஸோ டாக்பெரி பார்த்தோம்னா கான்ஸ்டபிளாக இருப்பார். அப்பப்போ வந்து வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவார். மேலே ப்ராப்பஸும் ஒரு படத்தில் மனோரமா அது மாதிரி பேசுவாங்க. சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படத்தில் காணா வராது சாணா வராது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது எனக்கு டக்குன்னு படத்தோட மூவி. ஸோ இந்த மாதிரி மேலே ப்ராப்பஸமாக பேசுவாங்க. பேசுவார் டாக்பெரி. அதே மாதிரி பாட்டம் நமக்கு தெரியும். சரிங்களா. பாட்டம் வந்து டாங்கி மாதிரி இருந்து அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு டாங்கியாக மாறினதுக்கப்புறம். சரிங்களா. டாங்கியை அவராக மாற்றினதுக்கப்புறம். சரிங்களா. ஸோ இவங்க ரஸ்டிக் ஃபுல்ஸ். நம்ம எப்படி கிளவுன்ஸில் 2 கேட்டகரி பார்த்தோம். என்ன கிளவுன்ஸு ஃபூல்ஸில் 2 கேட்டகரி பார்த்தோம். நேச்சுரல் ஃபூல், ஆர்டிஃபிஷியல் ஃபூல்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி கிளவுன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரஸ்டிக் ஆர் நேச்சுரல் கிளவுன். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆர் விட்டி கிளவுன்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் ஆர் விட்டி கிளவுன்ஸை நம்ம ஃபூல்ஸ்ன்னு கூட கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. இவங்கெல்லாம் ஃபூல்ஸ் மட்டும்தான். இவங்களை கிளவுன்ஸ்னு சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அறிவார்ந்து பேசுனாங்கன்னா அவங்க ஃபூல்ஸ். அறிவு கம்மியாக வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பேசுனாங்கன்னா அவரு என்னது கிளவுன்ஸ். சரிங்களா. ஸோ ஃபெஸ்டே 12th நைட்டில் ஃபெஸ்டே கிளவுனாக இருக்காரு. அழகாக பாடுறாரு. அப்பப்போ ஃபிலசாபிக்கலாக பாடுவார். அதே நேரத்தில் ஹியூமராகவும் பாடுவார் ஃபெஸ்டே. அடுத்தது பார்த்தோன்னா டச் ஸ்டோன் ஆஸ் யூ லைக் இட்ல ரொம்ப விட்டி அண்ட் கிளவரான பர்சன். சரிங்களா. சோஷியல் பிஹேவியர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. லவ் எல்லாம் ரொமான்டிக் லவ் எல்லாம் மார்க் பண்ணுறாரு டச் ஸ்டோன். அண்ட் ட்ராஜடிஸில் வர கிளவுன்ஸ் வந்து பார்த்தோன்னா கிரேவ் டிகர். சரிங்களா. கிரேவ் டிகர் வந்து ஃபூல் அப்படின்ற கேட்டகரியில் வரமாட்டார். ஏன்னா அவரோட லாங்குவேஜ்லாம் அவ்வளோ இன்டலெக்சுவலாலாம் இல்லை. சரிங்களா. ஸோ ஹேம்லெட்டில் வர்ற கிரேவ் டிகர், மேக்பத்தில் வர்ற போர்ட்டா. சரிங்களா. அதே மாதிரி அவங்க அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த கிளவுன்ஸ்க்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி. எப்படி அந்த டைமில் ஹீரோஸ்க்கெல்லாம் ரொம்ப பாப்புலாரிட்டி இருந்ததோ அதே மாதிரி கிளவுன்ஸுக்கும் வந்து அந்த டைமில் ரொம்ப ரொம்ப பாப்புலாரிட்டி. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வி ஹவ் காட் கேரக்டர்ஸ் லைக் வில்லியம் கெம்ப். ஸோ அவரோட நேம் பின்னாடி வரும் உங்களுக்கு. வில்லியம் கெம்பர், அதே மாதிரி ராபர்ட் ஆர்மின். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினென்ட்டான ஃபூல் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் இந்த ஃபூல்ஸோட அதாவது ஃபூல்ஸ் மாதிரி காமெடி ஆக்டர்ஸோட ரோல் குறைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா சந்தானம் பீக்கில் இருந்த டைமும் சரி, விவேக் அண்ட் வடிவேலு பீக்கில் இருந்த டைமும் சரி, அவங்களோட நேம் தியேட்டரில் வந்து வரும்போதே பயங்கர கிளாப்ஸாக இருக்கும். இப்போலாம் வந்து யோகி பாபு பேரோ இல்லை வேற ஏதாவது ஒரு காமெடி ஆக்டரோட பேர்லாம் வரும்போது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறாங்க. சரிங்களா. அந்த டைமில் அந்த சந்தானம் பீக்கில் இருந்த டைமில் நான் மூவிக்கெல்லாம் போகும்போது பார்க்கும்போது அவங்க பேர் வரும்போதே பயங்கர கிளாப்ஸாக இருக்கும். அதே மாதிரி வடிவேல் விவேக்கோட பேர்லாம் வரும்போது புலிகேசிக்கு முன்னாடி நான் சொல்கிறது, புலிகேசிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு வடிவேலு. விவேக் அவரோட பேர் வரும்போதும் சரி. சரிங்களா. எனக்குலாம் ரொம்ப நினைவு இருக்குது. சாமி படத்துலலாம் விவேக் அந்த இன்ட்ரடக்ஷன் சீனே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு கிளாப்ஸாக பயங்கர கரகோஷம் ஆரவாரத்தோடு இருந்தது அப்படின்லாம் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ என்னது ஸோ இதெல்லாம் அந்த அந்த டைமில் கிளவுன்ஸுக்குன்னு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருந்தது. ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி என்ஜாய்டு அந்த காமெடி ஆக்டர்ஸை. அவங்க வரும்போதே தியேட்டரே வந்து ரொம்ப லைவ்லியாக நாய்ஸியாக இருக்கும். அவங்கெல்லாம் நிறையா வியூவர்ஸ்லாம் அந்த எஸ்பெஷலி அந்த நம்ம ஷேக்ஸ்பியரோட ஆடியன்ஸில் கிரவுண்ட்லிங்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்தாலே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. சரிங்களா. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் நிறைய இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சில இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கிளவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டமோட கொட்டேஷன் பாருங்கள். லெட் மீ பிளே த லயன் டு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரோல் பிளே பண்ணலாம் அப்படின்னா பாட்டம் எல்லா ரோலும் நான் லைனு நடிச்சுக்கிறேன், சிவராவும் நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றாவும் மாற்றி மாற்றி பேசுவார். ஸோ பாட்டமோட கொட்டேஷன், டாக்பெரியோட கொட்டேஷன். சரிங்களா. அண்ட் லான்ஸ்லாட் கோபோவோட கொட்டேஷன், certainly my conscience will serve me to run from this Jew my master. அதே மாதிரி இந்த ட்ரோமியோ ஆஃப் எஃப்யூசஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைராக்யூஸ் காமெடி ஆஃப் எரோஸில். ஸோ அவங்களுடைய கொட்டேஷன்ஸ். There is no time for a man to recover his hair that grows bald by nature. கொட்டேஷன் பாருங்க. There is no time for a man to recover his hair that grows bald by nature. அந்த சொட்ட தலையில் நம்ம முடி முளைக்க வைக்கவே முடியாது அப்படின்றது தான். சரிங்களா. என்ன விக்கு வச்சுக்கலாம், இல்லை ஹேர் இம்ப்ளான்டேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா. Does your worship mean be guild
and slay all the youth of the city அப்படின்னு பாம்பே சொல்ற measure for measureல சரிங்களா. அண்ட் கிரேவ் டிகர் பாருங்க ஹேம்லெட்ல, வாட் இஸ் ஹி தட் பில்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் எய்தர் த மேசன், த ஷிப் ரைட் ஆர் த கார்பெண்டர். ஃபர்ஸ்ட் கிரேவ் டிகர் சொல்றாரு, ஒட்டச்சுக்கிட்டு வெளியிலேயே வர முடியாத ஒரு இடம் அப்படிங்கும்போது கல்லறை தான். மேசன்னாலையும் ஷிப்ரைட்னாலையும் பண்ண முடியாதது ஒன்று. The age is grown so picked that the toe of the peasant comes so near the heel of the courtier. அதே மாதிரி காஸ்டட் பாருங்க, லவ்ஸ் லேபர் லாஸ்ல ஐ சஃபர் ஃபார் த ட்ரூத். ஸோ இது மாதிரி இந்த கிளவுன்ஸோட கொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. இது இல்லாமல் இன்னும் ஷேக்ஸ்பியரோடல நிறையா இந்த ஜூலியஸ் சீசரில் வர அந்த சிட்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சில நேரத்தில் சிட்டிசனாக வர்றவங்க கொஞ்சம் காமிக்கலாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி வின்டர் ஸ்டெயிலில் வர ஆட்டோலிக்கஸு, சிம்பலைனில் வர கிளாட்டன், ஒத்தெல்லோவில் வர கிளவுனு, டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸில் வர கிளவுனு சரிங்களா. ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் ஷேக்ஸ்பியரோட கிளவுன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிளவுன்ஸ் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய காமிக்கலான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த கிரேவ் டிக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த கிரேவ் டிக்கிங்னா என்ன அப்படின்னா பாட்டு பாடிக்கிட்டே அந்த கிரேவை டிக் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. அந்த கிரேவை டிக் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தே ஸ்பீக் லாட் ஆஃப் philosophical ஐடியாஸ் அபவுட் லைஃப் சரிங்களா. ஸோ அந்த டிக்கிங் அப்படின்றது தே நாட் ஓன்லி டிக் த மட் ஆஃப் த கிரேவ் பட் தே டிக் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த கிரேவ் டிக்கிங்கில் வர்ற இது. அதே மாதிரி அந்த ஃபெஸ்டேவோட ஒரு கொட்டேஷன் இங்கே இருக்கு பாருங்க, கம் அவே டெத் அண்ட் இன் சேட் சைப்ரஸ் லெட் மீ பி லேய்ட், ஃப்ளை அவே பிரெத், ஐ எம் ஸ்லேன் பை ஃபியர் க்ரூவல் மேட். சரிங்களா. லைன்ஸ் பாருங்க, கம் அவே டெத் and in sad cypress let me be laid, fly away breath, I am slain by a fair cruel maid. சரிங்களா. ஃபெஸ்டே ஆர்சினோட கமாண்டுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வர்றாரு சரிங்களா. ஸோ இந்த டிக்கிங் அப்படின்றது காமிக்கல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதாக இருக்க பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த டான்ஸ் அண்ட் சாங் வந்து தே பிளே அ வெரி வைட்டல் ரோல் சரிங்களா. நிறைய அப்படியே அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இந்த கிளவுன் மற்ற கேரக்டர்ஸ் என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ என்ன ஆக்ஷனில் பேசணுமோ அப்படி பேசினாங்க. ஆனால் கிளவுன்ஸுக்கு வந்து தே டோன்ட் ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ரிகார்டிங் தேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரிங்களா. அவங்க பாடினாங்க ஆடினாங்க, அந்த டைமில் வந்து என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசினாங்க. ஸோ அவங்கள பற்றி இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஹேண்ட் புக் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பொயட்ரியில் சொல்லும்போது ஃபெஸ்டேவை பற்றி சொல்லும்போது, ஃபெஸ்டே who has no pretensions to morality or social mobility and who is much or attuned to his audience is free to use song as he sees fit even when commanded to sing, often commenting brightly on the follies of the great and would be great. சரிங்களா. ஃபெஸ்ட் என்ன பண்றாரு, அப்படியே பாடிக்கிட்டே பெரிய பெரிய கிரேட்டை பற்றின விஷயங்கள்லாம் அப்படியே பாடிக்கிட்டே சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபெஸ்டே பற்றி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபூல்ஸ் என்னதான் ஃபூல்ஸாக இருந்தாலும் அவங்க அறிவு கம்மியால் இல்லை, அவங்க ரொம்ப அறிவார்ந்து இருந்தாங்க சரிங்களா. டச்ஸ்டோனோட கொட்டேஷன் பாருங்க, த மோர் பிட்டி தட் ஃபூல்ஸ் மே நாட் ஸ்பீக் வைஸ்லி, வாட் வைஸ் மேன் டூ ஃபூலிஷ்லி. ஸோ அவங்க பேருக்கு தான் ஃபூலே ஒழிய அவங்களோட ஐடியாலஜிஸ் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைஃபைடாக இருந்தது. அவங்க ரொம்ப ஃபிலசாபிக்கலாக நல்லா இருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி வயலா வந்து ஃபெஸ்டேவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் ஃபெல்லோ இஸ் வைஸ் இனஃப் டு பிளே த ஃபூல், திஸ் ஃபெல்லோ இஸ் வைஸ் இனஃப் டு பிளே த ஃபூல் அண்ட் டு டூ தட் வெல் craves a kind of wit, he must observe their mood on whom he justs the quality of person and time. Okay, so Henry IV part 1ல Falstaff ஓட டயலாக் பாருங்க, a 1,000-pound haul a million, thy love is worth a million, thou owes me thy love. உன்னுடைய அன்பு அவ்வளோ அப்படின்னு சொல்றாரு ஹால் கிட்ட, பிரின்ஸ் ஹால். இந்த பிரின்ஸ் ஹால் யாரு, ஃபியூச்சர் கிங் ஹென்ரி த 5th சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபூல்ஸ் வந்து ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசினாங்க. அதே மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர், வெறுமனா இன்டலெக்சுவலாக பேசுகிறத தாண்டி சைக்காலஜிக்கலாக பேசுகிறத தாண்டி
இந்த தட்டுறது, சண்டை போடுறது, குட்டிக்காரன் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையாவும் இந்த ஃபூல்ஸ் பண்ணினாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரொமான்டிக் காமெடியிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபூல்ஸ் வந்து பன்ஸாகவும் நிறைய இந்த ட்ரோமியோஸ். சரிங்களா? நான் எது ட்ரோமியோ எங்கே வராங்க, காமெடி ஆஃப் எரர்ஸில் வராங்க இல்லையா, அந்த ட்ரோமியோஸ் ரெண்டு பேருமே, அங்கே ரெண்டு கேரக்டர் பேர் ட்ரோமியோ. ஒருத்தர் எஃப்யூசஸ் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வர ட்ரோமியோ, இன்னொருத்தர் வந்து சைராக்யூஸ் ட்ரோமியோ. ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான் இன்ஃபேக்ட். காமெடி ஆஃப் எரர்ஸ் உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சா தெரியும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பன்ஸை வந்து ரொம்ப அழகாக அவங்களோட மாஸ்டர்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களோட காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தோம்னா பெல்லெல்லாம் அங்கங்கே வச்சுக்கிட்டு, பால் மாதிரி வச்சுக்கிட்டு, ஒரு ஃபன்னியான ஹேட்லாம் வச்சுக்கிட்டு, சரிங்களா? ஸோ அவங்க பேசினாங்க. ஸோ அவங்களோட காஸ்டியூம் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அந்த சில ஃபூல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே சிரிச்சிருவாங்க. நம்ம ஒரு காமெடி வரும்ல, சிலர்லாம் பார்த்தா தான் பிடிக்கும், என்னையெல்லாம் பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி இந்த ஃபூல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காமிக்கலாக ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த காஸ்டியூம் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மெயினாக வந்து எதை டீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இதில் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹார்ன் இருக்க மாதிரி, பெரிய பெரிய இயர்ஸ் இருக்க மாதிரி. ஆக்ஸ்போர்ட் கம்பெனி என்ன சொல்றாங்க, fools were usually male and would often wear a distinctive costume of மோட்லினா என்னன்னா கலர் வந்து அங்கங்க. இப்போ நீங்க இப்போ சர்க்கஸ்க்கு போனீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் ஒரு இடத்துல பாதி அந்த ஸ்ட்ரைஃபா இருக்கும், ஒரு ஸ்ட்ரைஃப் வந்து ரெட்டா இருக்கும், அப்புறம் எல்லோவா இருக்கும், அப்புறம் கிரீனா இருக்கும், அப்புறம் ப்ளூவா இருக்கும். அந்த மாதிரி மோட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வேற காக்ஸ்கோம்ப் அப்படின்னா என்னது, அந்த முயலுக்கு இருக்க இது மாதிரியான சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆன் தேர் ஹெட் நாட் த பெல்ட் ஹூட் ஆஃப் லேட்டர் ட்ரெடிஷன் பட் ரிமூவபிள் கேப். சரிங்களா? கேப் வந்து கழட்டிக்கிற மாதிரியான கேப்பு. அண்ட் கேரி அ பாபுல், ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க. விச் வாஸ் ஆஃபன் அ ஃபோக்கஸ் ஃபார் ஃபேலிக் ஹியூமர். ஃபேலிக் ஹியூமர் யாரையாவது அடிக்கிற மாதிரி, இல்லை அவங்கள யாராவது அடிக்கிற மாதிரி, துரத்துற மாதிரி அந்த ஸ்டிக்கை கையில் வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஒன்று ஸ்டிக்கு கீழே விழுந்துடும், அதை எடுக்கிற மாதிரி யாரையாவது அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, போக் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸோ அவங்களோட கமாடிட்டிஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டர்ஸ் காஸ்டியூம்ஸ் வேர் தேர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பொசிஷன், அ கம்பெனிஸ் வார்ட்ரோப் ஆஃபன் பீங் மோர் வேல்யூபிள் தென் இட்ஸ் டேட்டா. ஸோ காஸ்டியூம் அந்த டைமில், ஷேக்ஸ்பியரோட டைமில் காஸ்டியூம் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஒழிய அந்த தியேட்டரோட காஸ்டோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஷேக்ஸ்பியரோட டைமில் இருந்த ஃபூல்ஸ் பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான நோஷன். அண்ட் ஃபூல்ஸ் தே பிளே அ வெரி வைட்டல் ரோல். சரிங்களா? ஷேக்ஸ்பியரோட ஃபூல்ஸு அதே மாதிரி அவங்களோட காஸ்டியூமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ்.